ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் அவங்களோட பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக எல்லாரும் முன்னாடி அங்கே கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, முகம் தெரியாத நிறையா பேர் இருக்காங்க, மீடியா இருக்காங்க. அவங்க எல்லாரும் முன்னாடி அந்த குழந்தைய அசிங்கப்படுத்துறது எதுக்காக? அவங்களோட பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அசிங்கப்படுத்திருக்காங்க. அது அசிங்கமா இல்லை, அவங்களுக்கு அமைச்சருக்கு அசிங்கமா இல்லை, அவங்க ஸ்டேட்டஸ்க்கு அது தப்பாகவே தெரியல அவங்களுக்கு. கீர்த்தனா அவர்கள் என்ன பண்ணுறாங்க, உடனே கோல் போஸ்ட்டை மாற்றுறாங்க. அந்த குழந்தைங்க நல்லா படிக்குதுன்றதை வந்து ஒரு இன்சல்ட்டாக எடுத்துட்டு கோல் போஸ்ட்டை மாற்றி டீச்சர்கிட்ட உடனே சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து கான்வர்சேஷன் வச்சு பாருங்க, அவங்களால பதில் சொல்ல முடியாது. அமைச்சர் ட்ரை பண்ணாங்களா? இதே கேள்வி நீங்கள் பேக் பெஞ்சர்ஸ்ட்டை கேட்டு பாருங்க, அவங்களால சொல்ல முடியாது அப்படின்றாங்க. பேக் பெஞ்சர்ஸ்ட்டை இவங்க பேசியிருக்காங்களா? அங்கே இருக்க குழந்தைங்கள்ட்ட பேசினாங்களா? இன்னொரு நான் வந்து ஒரு டீச்சிங்கில் இருக்கேன், எம்பிபிஎஸ்க்குலாம் நான் டீச் பண்ணுறப்ப ஒரு பெடகாகின்னு ஒன்று சொல்லுவாங்க. குழந்தைங்க கிட்ட நம்ம எப்படி ரேப்போ டெவலப் பண்ணி அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும். இப்போ பேக் பெஞ்சர்ஸ்லாம் படிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைப்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அந்த ஸ்டீரியோ டைப்லாம் இதுக்கு மேலே பண்ணக்கூடாது, அது ஸ்டூடெண்ட்ஸோட சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத டீச்சிங் கரிக்குலமில் சொல்லிக் கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. தாவேக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் எல்லா இடத்துலையும் போய் வந்து இன்ஸ்பெக்ஷன்ற பேரில் கவர்மெண்ட் பொசிஷனில் இல்லாத நிர்வாகிகளுமே போய் பண்ணுறாங்க. எந்த அதிகாரத்தில் அவங்க அங்கே போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல. எடுத்தாலும் யாரை வேணாலும் வீடியோ எடுத்து போடலான்ற ஒரு எந்த பிரம்மையில் இருக்காங்கன்னு தெரியல. தொடர்ச்சியாக வீடியோ எடுத்து போடுறாங்க. அதுவும் டாக்டர்ஸ், குறிப்பாக டாக்டர்ஸையும் டீச்சர்ஸையும் புரிய வச்சுங்க. அவங்களாம் ரொம்ப ஈஸி டார்கெட்ஸாக நினச்சிட்டு இருக்காங்களா தாவேகான்னு எனக்கு புரியல. அவங்க வந்து ஒரு அரசு பள்ளியில் போய் குழந்தைங்களை எப்படி அவங்க வந்து ஹராஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம். தமிழ்நாட்டில் ஒரு ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதுவும் குறிப்பாக டிவிக்கே வந்ததுக்கப்புறம் அது நடக்கிறதுன்றதை வந்து நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். தொடர்ச்சியாக குழந்தைங்களை வந்து இமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, குழந்தைங்களை இமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி நீங்கள் அடம் பிடிச்சி எனக்கு வந்து ஓட்டு போட வைங்கன்னு சொன்னாங்க. நம்ம வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் நிறையா வீடியோஸும் பார்த்தோம். குழந்தைங்க அழுது அடம் பிடிச்சி சத்தியம் வாங்குறதுக்கு போய் விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு அதை வந்து பேரண்ட்ஸே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த அபியூஸ்ன்றது பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அவங்களோட எம்எல்ஏஸு, மினிஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் கட்சி நிர்வாகிகளுமே வந்து தொடர்ச்சியாக ஸ்கூலுக்கு போய், இப்போ குறிப்பாக பார்த்தோன்னா சிஎம்மோட பர்த்டே அன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் சிஎம்மோட ஃபோட்டோவை மாற்றோன்னு சொல்லி சிஎம்மோட ஃபோட்டோ குழந்தைங்க கையில் கொடுத்து அவங்கள வந்து கோஷம் போட வச்சு பர்த்டே விஷயம் சொல்ல வைக்கிறது, பாட்டு பாட வைக்கிறதுன்றது அதெல்லாம் வந்து இமோஷனல் அபியூஸ் இல்லையா? குழந்தைங்களோட ஹராஸ்மெண்ட் கிடையாதா இதெல்லாம்? இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைங்களை வந்து ஒரு கேடயமாகவும் பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் குழந்தைங்களை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுறாங்க. எல்லாரும் பார்த்தோம், அமைச்சர் சரத் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேடியத்தில் வந்து ஒரு ஒயிட் கலரில் பவுடரை வச்சு அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அது ட்ரக்கா இல்லையான்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்றத ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம். அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறோன்ற ஒரு உறுதியை கூட வந்து தாவேகா அரசாங்கத்தினால கொடுக்க முடியல. ஆனால் அவராக முன் வந்து என்ன பண்ணார், அவரோட குழந்தைய வர தூக்கிட்டு வந்து அந்த வீடியோவில் எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ கொடுக்குறாரு. என் குழந்தைக்கு தான் வந்து நான் வந்து மருந்து கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ குழந்தைங்கள கேடயமாகவும் யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு குழந்தை இருக்குது அதனால என்கிட்ட கேள்வி கேட்காதீங்கன்றது நிறையா பேர் அதையும் வேற சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக குழந்தைங்களே இந்த மாதிரி இமோஷனலாக அப்யூஸ் பண்ணுறது, கிராஸாக ஹராஸ்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை தாவேகா நிர்வாகிகள், தாவேகா அரசாங்கம் அதை உடனடியாக தயவு செஞ்சு நிப்பாட்ட வேணும். குழந்தைங்கள இந்த மாதிரியான க்ரூமிங், சைக்கலாஜிக்கலாக ஒரு விஷயம் இருக்கும் க்ரூமிங்னு, அந்த மாதிரி க்ரூம் பண்ணி அவங்களை இப்படி அப்யூஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இட் ரியலி நீட்ஸ் டு ஸ்டாப். நேற்று அமைச்சர் கீர்த்தனா பண்ணதும் அந்த மாதிரியான ஒரு ஹராஸ்மெண்ட்டாக தான் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அவங்க அது ஒரு கட்டம் மேலே போய் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் அவங்களோட பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக எல்லாரும் முன்னாடியும் அங்கே கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, முகம் தெரியாத நிறையா பேர் இருக்காங்க, மீடியா இருக்காங்க. அவங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த குழந்தைய அசிங்கப்படுத்துறது எதுக்காக? அவங்களோட பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அசிங்கப்படுத்திருக்காங்க. அது அசிங்கமாக இல்லை, அவங்களுக்கு அமைச்சருக்கே அசிங்கமாக இல்லை, அவங்க ஸ்டேட்டஸ்க்கு அது தப்பாகவே தெரியல அவங்களுக்கு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்க கிளாஸுக்குள்ளே போகிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா புக்கை பார்த்து இங்கிலீஷை வந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன், அவங்க வந்து நம்பிட்டு ஒரு விஷயத்த வந்திருக்காங்க இல்லையா? அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அர்த்தங்கள் தெரியாதுன்னு அவங்க வந்து ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷனோட உள்ளே வராங்க. வந்த உடனே அந்த குழந்தைங்களை படிக்கிறத பார்த்துட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, பாருங்கள் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து மனப்பாடம் பண்ணிட்டு படிக்கிறாங்க அப்படின்னு. குழந்தைங்க கிட்ட நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்தீங்க? அந்த குழந்தைங்களுக்கு வந்து அர்த்தம் தெரியாதுன்னு எப்படி நீங்கள் முடிவுக்கு வந்தீங்க? இவ்வளவும் அந்த டீச்சர் சொல்கிறாங்க, குழந்தைங்களா நீங்கள் சொல்லுங்கள், படிக்கிறப்ப நான் சொல்லி கொடுக்குறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் அர்த்தத்தை சொன்னேன், அந்த அர்த்தத்தை நீங்கள் புக்கில் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு டீச்சர் சொல்கிறாங்க. அதுக்கு குழந்தைங்க ஆமான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களும் எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. இவங்க உடனே டெஸ்ட் பண்ணுறாங்களாமா குழந்தைங்களை போய் 2 வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை கேட்குறாங்க. டெண்டர்னா என்ன, எவர்லாஸ்டிங்னா என்ன, அதுக்கும் அந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக பதில் சொல்லுதுங்க. அதோட மீனிங்கை வந்து அந்த பொண்ணு வந்து எந்திரிச்சு சொல்லுது, எவர்லாஸ்டிங்னா கடைசி வரைக்கும் அப்படின்ற பதில் சொல்லுது. அமைச்சருக்கு அங்கே பதறி போயிடுது.
ஐயோ நம்ம சொன்ன பாயிண்ட்டை வந்து குழந்தைங்க வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்களே, தப்புன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அந்த இடத்த பரவாயில்லையே குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு எந்த ஒரு நல்ல அமைச்சராக இருந்தாலும் சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைங்களை வந்து பாராட்டியிருப்பாங்க. கீர்த்தனா அவர்கள் என்ன பண்ணுறாங்க, உடனே கோல் போஸ்ட்டை மாற்றுறாங்க. அந்த குழந்தைங்க நல்லா படிக்குதுன்றதை வந்து ஒரு இன்சல்ட்டாக எடுத்துட்டு கோல் போஸ்ட்டை மாற்றி டீச்சர்கிட்ட உடனே சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து கான்வர்சேஷன் வச்சு பாருங்க, அவங்களால பதில் சொல்ல முடியாது. அமைச்சர் ட்ரை பண்ணாங்களா? கான்வர்சேஷன் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி குழந்தைங்கனால அங்கே பண்ண முடியாமல் போச்சா? கான்வர்சேஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த முடிவுக்கு எப்போ வந்தீங்க, எப்படி வந்தீங்க? அப்போ தொடர்ச்சியாக உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, ஒரு ஸ்டீரியோ டைப்பிக்கல் மைண்ட் செட், ஒரு பொது புத்தி இருக்குல்ல, அதை வச்சு அந்த குழந்தைங்களை வந்து நீங்கள் அணுகுறீங்க, இன்சல்ட் பண்ணுறீங்க. அப்போ இவங்க போய் கேட்குறாங்க, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூ அப்படின்றாங்க. ஒரு சோஷியல் ரியாலிட்டி, சமூக புரிதல் உள்ள எந்த ஒரு நபரும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏன் எந்த ஸ்டூடெண்ட்டையும் போய் உங்கள் வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூன்னு அவ்வளோ ஈஸியாக கேட்டுற மாட்டாங்க. அந்த குழந்தை ஒரு சிங்கிள் பேரண்ட் சைல்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ண, அவங்க குழந்தைக்கு அப்பா இல்லைன்னா அந்த குழந்தையோட சைக்காலஜி எப்படி எஃபெக்ட் ஆகும்னு யோசிச்சாங்களா கீர்த்தனா? இல்லை அந்த குழந்தையோட அப்பாவோட தொழில் அந்த குழந்தைக்கு வந்து சொல்கிறதுக்கு வந்து அந்த குழந்தை கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்றத யோசிச்சாங்களா? ஸோ சோஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போய் குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப அபத்தமான விஷயம். இதை வந்து நம்ம வந்து அராஜகம் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த இடத்துல அந்த நோட் பண்ணிக்கணும், அந்த குழந்தையோட டோனை வந்து நோட் பண்ணணும். அந்த குழந்தை வந்து நார்மலாக நின்று நல்ல தைரியமாக பேசிகிட்டு இருக்கு. இவங்களோட ஆட்டிடியூடை பார்க்க அந்த குழந்தை வந்து பயந்து போய் கை கட்ட ஆரம்பிக்குது. நம்ம திராவிட இயக்கத்தில் யார் முன்னாடியும் கை கட்டி நிற்காதீங்கன்னு சொல்லி கொடுத்த இயக்கம் இது. ஆனால் அந்த இடத்துல ஒரு குழந்தை கை கட்டுனா அட்லீஸ்ட் அந்த குழந்தைய கம்ஃபர்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா இன்னும் உங்களுக்கு தெரியாது, பெரியார கொள்கை தலைவரை வச்சிருக்கீங்க, ஆனால் அந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அதை விடுங்க. கை கட்டி இப்படி நிற்கிற போது பயப்படுது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. அட்லீஸ்ட் அந்த நேரத்துலையாவது உங்கள் ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணி குழந்தையோட ஒரு நல்ல ரேப்போ டெவலப் பண்ணி பரவாயில்லடா சொல்லுடான்னு சொல்கிறது தான் வந்து ஒரு நல்ல ஒரு அமைச்சருக்கான அழகு. ஆனால் அந்த இடத்துலையும் திருப்பி உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு மட்டும் தட்டா அதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு சத்தியமாக புரியல. இந்த சமூகத்தில் உனக்கு படிப்பு வராது, படிக்கிறதுக்கு தகுதி உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த சமூகத்தில் படிப்பு எல்லாருக்கும் ஆனது அப்படின்ற ஒரு கொள்கையை எடுத்து அதுக்காக போராடி 100 ஆண்டு காலமாக போராடி இன்னைக்கு கல்வியை வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அப்படி இருக்க ஒரு சமூகத்தில் எந்த விதமான வரலாறு தெரியாது, என்னென்ன போராட்டங்கள் நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாமல் அங்கே போய் குழந்தைங்களை எல்லார் முன்னாடியும் மட்டம் தட்டி பேசுறீங்க அப்படின்னா உங்களோட நோக்கம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக தெரியும். அந்த குழந்தை வந்து வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூ அப்படின்னு சொல்கிறப்ப அந்த குழந்தைக்கு புரியல. இப்போ புதுசாக ஒருத்தங்கள்ட்ட பேசுகிறப்ப புதுசாக யாரோ வராங்க, அதுவும் மினிஸ்டர்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ குழந்தைங்களுக்கு நேச்சுரலாக பயம் வரதான் செய்யும், கொஞ்சம் தடுமாறதான் செய்யும். நல்லா படித்த மேதாவிகளுக்கே வந்து ஒரு நிறையா பேர் இருக்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சில வார்த்தைகள் அவங்களுக்கு மிஸ் ஆகதான் செய்யும். அதுக்குன்னு உடனே அவங்களுக்கு வந்து அறிவில்லை அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அந்த குழந்தைக்கு அப்புறம் அந்த டீச்சர் கேட்குறாங்க, டீச்சர் கேட்டோடனே அந்த குழந்தை வந்து பதில் சொல்லுது, மை ஃபாதர் இஸ் அ கூலி அப்படின்னு சொல்லுது. அந்த டோன் பாருங்க, அதுக்கு முன்னாடி எவர் லாஸ்டிங்க்கு அதே குழந்தை தான் மீனிங் சொல்லுது, ஹை பிச்சில் சொல்லுது, மை ஃபாதர் இஸ் அ கூலின்னு சொல்கிறப்ப அந்த டோன் அப்படியே கம்மியாகுது. அப்போ அந்த இடத்துல அந்த ஃபியூ மினிட்ஸில் அந்த குழந்தையோட சைக்கலாஜிக்கலாக நீங்கள் எப்படி ட்ராமடைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த அமைச்சருக்கு வந்து புரியலைங்க. இன்றைக்குமே அவங்கள மட்டும் தான் பேசுகிறாங்க, அவங்கள மட்டும் தான் டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறாங்க, அவங்களோட தற்பெருமையை மட்டும் தான் பேசுகிறாங்களே தவிர்த்து அந்த குழந்தை மேலே நீங்கள் கிரியேட் பண்ண இம்பாக்ட் என்ன அப்படின்றது கூட அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த இடத்துல வந்து இது குழந்தை ஆன்சர் பண்ணிருச்சு. 2 கேள்வி கேட்குறாங்க, குழந்தை ஆன்சர் பண்ணோடனே திருப்பி அதை வந்து ஒரு இன்சல்ட்டாக பார்க்குறாங்க. இன்சல்ட்டாக பார்த்துட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதே கேள்வி நீங்கள் பேக் பெஞ்சஸ்ட்டை கேட்டு பாருங்க, அவங்களால சொல்ல முடியாது அப்படின்றாங்க. பேக் பெஞ்சஸ்ட்டை இவங்க பேசியிருக்காங்களா, அங்கே இருக்க குழந்தைங்கள்ட்ட பேசினாங்களா? நான் வந்து ஒரு டீச்சிங்கில் இருக்கேன், எம்பிபிஎஸ்க்குலாம் நான் டீச் பண்ணுறப்ப ஒரு பெடகாகின்னு ஒன்று சொல்லுவாங்க. குழந்தைங்க கிட்ட நம்ம எப்படி ரேப்போ டெவலப் பண்ணி அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறது. இப்போ பேக் பெஞ்சஸ்லாம் படிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைப்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அந்த ஸ்டீரியோ டைப்லாம் இதுக்கு மேலே பண்ணக்கூடாது, அது ஸ்டூடெண்ட்ஸோட சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத டீச்சிங் கரிக்குலமில் சொல்லி கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. அப்படி இருக்கிறப்ப அதே இது சில குழந்தைங்க நிஜமாலுமே படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்க கூட நம்ம நல்ல ரேப்போ டெவலப் பண்ணணும். முடியும்டா பார், மற்றவனால முடியுது, ஏன் உன்னால முடியாதா அப்படின்னு நல்ல ரேப்போ டெவலப் பண்ணி நம்ம முன்னாடி நிற்கிற குழந்தைக்கு நிஜமாலுமே எதுவும் தெரியலனாலும் உன்னால முடியும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி படிக்க வைக்கிறது தான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. அந்த இடத்துல போய் ஒரு குழந்தைக்கு தெரியுமா தெரியாதானே அந்த அமைச்சருக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப உனக்கு தெரியாதுன்னு சொல்லி மட்டும் தட்டி உட்கார வைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்க, 2 டிஃப்ரென்ஸ். முன்னாள் அமைச்சர் அண்ணன் நம்ம அன்பில் மகேஷ் அண்ணன் அவங்க வந்து இதே மாதிரி ஸ்கூலில் போயிருப்பாங்க மாணவர்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த பசங்களோட பாய்ஸ் ஸ்கூல் போகிறப்ப அந்த பசங்களோட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி அவரும் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியே அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்களோட உரையாடல் வச்சுருப்பேன். ஒரு பையனை வந்து பேச சொல்லுவான், பையன் ரொம்ப தயங்குவான், தப்பாக பேசிடுவேன் அது பண்ணுவேன் அப்படின்னு பயந்துட்டு இருப்பான். அப்போ அவர் சொல்கிறார்,
நம்ம கிளாஸ் ரூம்டா, இந்த இடத்துல நீ தப்பு பண்ணலன்னா வேற எங்க போய் தப்பு பண்ணுவ, பரவாயில்ல வா வந்து பேசு அப்படின்னு என்கரேஜ் பண்ணி அந்த பையனை வந்து பேச சொல்லுவாங்க. அந்த பையனும் அழகா பேசுவான். இதுதான் 2 வித்தியாசங்க. உனக்கு படிப்பு வராது, நீ முட்டாள், உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றது வந்து இந்த தாவேகா அரசாங்கம். உன்னால முடியும், நாங்க இருக்கோம், என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, தப்புல இருந்து நீ கத்துக்கோன்னு சொல்றதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் திராவிட மாடல் அரசு கொடுத்துச்சு. இப்போ எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது என்ன அப்படின்னா, அதை ரியலைசேஷன் கூட அமைச்சர்னால இன்னைக்கு இப்போ வரைக்கும் பண்ண முடியல அப்படின்னா, அது எந்த விதமான ஒரு சைக்காலஜி அப்படின்னு எனக்கு புரியல. அவங்க பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ரீல்ஸ் ஆச்சின்னு சொன்னால் மட்டும் உங்களுக்கு கோவம் வருதுல்ல. ஆனால் அதே ரீல்ஸ்னால தான் நேற்று டாக்டர்ஸும் நர்சஸும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுனால எங்களால் எங்கள் வேலையை சரியாக பார்க்க முடியல, தயவு செஞ்சு இந்த ரீல்ஸ் கலாச்சாரத்தை நிப்பாட்டுங்க அப்படின்றான். தாவேகா நிர்வாகிகள் தொடர்ச்சியாக ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ்னு எல்லா இடத்துலையும் போய் வந்து இன்ஸ்பெக்ஷன்ற பேரில் கவர்மெண்ட் பொசிஷனில் இல்லாத நிர்வாகிகளுமே போய் பண்ணுறாங்க. எந்த அதிகாரத்தில் அவங்க போய் அங்கே போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல. எடுத்தாலும் யாரை வேணாலும் வீடியோ எடுத்து போடலான்ற ஒரு எந்த பிரம்மையில் இருக்காங்கன்னு தெரியல. தொடர்ச்சியாக வீடியோ எடுத்து போடுறாங்க. அதுவும் டாக்டர்ஸ், குறிப்பாக டாக்டர்ஸையும் டீச்சர்ஸையும் குறி வச்சுங்க அவங்களாம் ரொம்ப ஈஸி டார்கெட்ஸாக நினச்சிட்டு இருக்காங்களா தாவேகான்னு எனக்கு புரியல. தைரியம் இருந்தால் அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை கமிஷனர் ஆஃபீஸ்க்கோ கலெக்டரேட் ஆஃபீஸ்க்கோ போய் ஆய்வுக்கு போக சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் பண்ணுவாங்களா? ஸோ ஈஸி டார்கெட்டாக டாக்டர்ஸ், நர்சஸ், டீச்சர்ஸை வந்து எடுத்துட்டீங்க, அங்கே போய் நீங்கள் ரீல்ஸ் எடுக்கிறீங்க. இப்படி தயவு செஞ்சு ரீல்ஸ் எடுக்காதீங்கன்னு டாக்டர்ஸும் நர்சஸும் நேற்று கெஞ்சுறாங்க. தொடர்ச்சியாக பார்த்தோம்னா ஸ்கூல்ஸில் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கிற ஒரு கலாச்சாரத்தை வந்து தாவேகா வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. நேற்று எப்படி டாக்டர்ஸும் நர்சஸும் போராடி இருக்காங்களோ அதே மாதிரி தயவு செஞ்சு தமிழ்நாட்டு டீச்சர்ஸையும் வந்து போராட வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு அவங்க வேலையை பார்க்க விடுங்க அப்படின்ற கோரிக்கையை வந்து நாங்கள் எல்லாருமே இங்கே இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம். ரொம்ப இப்போ வந்து இன்னொரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறது அப்படின்றது வந்து தாவேக்கால இருக்க நிறைய பேர் நல்லா பண்ணுறோம். அமைச்சர் ஆதவர்ஜுனன் அவர்களாக இருக்கட்டும், இல்லை அமைச்சர் கீர்த்தனா இருக்கட்டும், ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் நீங்கள் தப்பாக பண்ணுறீங்கன்னு சொன்னாலே ஐயோ நான் தாங்க விக்டிம் அப்படின்னு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறாங்க. இது எந்த விதமான ஒரு மனநிலை? அந்த இடத்துல விக்டிம் வந்து அந்த குழந்தைங்க, அந்த வீடியோவை அந்த குழந்தையோட பெற்றோர்கள் பார்க்குறப்ப அந்த பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட என்னன்னு பேசுவாங்க? நாளைக்கு அந்த குழந்தைக்கு என்ன கான்ஃபிடென்ஸ் இருக்கும்? உங்களால் அந்த குழந்தைங்களை வந்து கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ண முடியலன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணி வச்சிருக்க அந்த கான்ஃபிடென்ஸை தயவு செஞ்சு உடைக்காதீங்க. நாங்கள் அவ்வளோ என்கரேஜ்மெண்ட் பண்ணோம். எண்ணும் எழுத்தும் கொண்டு வந்து அவங்களோட லிட்ரஸி இன்னைக்கு வந்து ட்வீட் போட்டிருக்காங்க லேர்னிங் கேப்னு. அந்த லேர்னிங் கேப்பு, அந்த லேர்னிங் அவுட்கம்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து எண்ணும் எழுத்தும், இல்லம் தேடி கல்வி, மாடல் ஸ்கூல்ஸ்னு அத்தனை திட்டங்கள் கொண்டு வந்து அவங்களோட லிட்ரஸியை வந்து அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்ற ஒரு விழாவை எடுத்து அவங்கள பெருமைப்படுத்தி அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வளர்த்து ஒரு நல்ல இடத்துல ஜாப்பனீஸ், ஃப்ரெஞ்சு, கொரியன் எல்லா லாங்குவேஜ்லையும் பேச வச்சுருக்கோம். அவங்கள அப்ராடு கூட்டிகிட்டு போயிருக்கோம். அப்படி பண்ணியிருக்க அந்த குழந்தைங்களோட கான்ஃபிடென்ஸை தயவு செஞ்சு உடைச்சிடாதீங்க. உங்கள் துறையில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக நிறையா இடத்துல வந்து கிட்டத்தட்ட 50 நாள் ஆயிடுச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல. மீடியா நீங்களே அவங்க கிட்ட கேட்டிருக்கீங்க. அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, கரப்ஷன்னால தான் இங்கே வந்து 25 கம்பெனிஸ் இங்கேருந்து போயிருக்காங்க. அந்த கம்பெனி பேர் சொல்லுங்கன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க மீடியா, அதுக்கான பதில் இல்லை. நீங்களே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. கரப்ஷனே இல்லை அப்படின்றது வந்து எவ்வளோ அழகாக திராவிட முன்னேற்ற கழகம் அரசு வந்து இங்கே காம்படிட்டிவாக நல்லா வந்து இங்கே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்தாங்க அப்படின்றது நாரா லோகேஷ்ன்ற மினிஸ்டர் சொன்னப்ப அதை வந்து கூட அதை நீங்கள் சுட்டி காமிச்சப்ப அவங்க என்ன சொன்னாங்க? என்னோட ட்வீட்டில் ரிப்ளை பாருங்க அப்படின்னாங்க. இந்த அளவுக்கான ஐக்கியமும் இந்த அளவுக்கான நாலேஜ் வச்சிருக்க மினிஸ்டர் எப்படி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து இந்த மாதிரியான கேள்வி கேட்கலாம்? குழந்தைங்களை பார்த்து கேட்குறது வந்து ஹீரோயிசம் நினச்சிட்டு இருக்கீங்க. அது ஹீரோயிசம் கிடையாது. நீ 2000 கோடியில் என்ன 10,000 கோடி கொடுக்கலைனாலும் எங்கள் குழந்தைங்களோட கல்வியை நாங்கள் பார்த்துப்போம், அவங்களுக்கான திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லி குழந்தைங்களுக்காக தொடர்ச்சியாக திட்டங்களை கொண்டு வந்து ஒன்றிய அரசை எதிர்த்து எங்கள் ஃபண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்கன்னு போராடினார் இல்லையா எங்கள் கழக தலைவர், அவர் தான் ஹீரோ. ஹீரோயிசம் ரீல்ஸில் இல்லை, நிஜமாக நீங்கள் இறங்கி மக்கள் சேவை பண்ணுங்க, அதுதான் ஹீரோயிசம். ஷூட்டிங் எல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். குழந்தைங்களை தயவு செஞ்சு இதுலேருந்து கீப் தெம் அவுட் அப்படின்ற கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன். பொதுவாக வந்து 50 நாட்கள் ஆயிடுச்சுருக்காங்க. ஒரு அரசாங்கம் அவங்க ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மீண்டும் அரசாங்கத்தை குற்றப்படுத்துற மாதிரி தான் ஒவ்வொரு ஆய்வுகளையும் மேற்கொள்றாங்க. அடையாளம் குறையை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி அவங்க மேற்கொள்றாங்க. அவங்களுக்கு குறையை கண்டுபிடிக்கணுன்ற இன்டென்ஷனே இருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து தெரியல. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போகிறப்ப இதுக்கு முன்னாடி அதே கீர்த்தனா மினிஸ்டரே பார்த்துக்கலாம். அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இன்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப ஒரு படம் பாட்டை வந்து பிஜிஎம்மாக போட்டு போகிறப்ப ஒரு கவர்மெண்ட்டை வந்து மக்கள் எதுக்காக வந்து செலக்ட் பண்ணுறாங்க?
தமிழ்நாட்டோட growth வந்து அதிகமாகணுன்றதுக்காக செலக்ட் பண்றாங்க. ஆனா தாவேக்கால இருக்க மினிஸ்டர்ஸோ எம்எல்ஏஸோ என்ன பண்றாங்க, இன்ஸ்டாகிராம் லைக்ஸ், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வந்து க்ரோ ஆகணுன்றதுக்காக மட்டும்தான் அவங்க வேலை பார்க்குறாங்களே தவிர்த்து என்ன குறைபாடுகள் இருக்குன்னே பார்க்கலையே. அந்த அரசாங்கம் வந்து ஸ்கூல்ஸ்ல எதுவும் பிரச்சனையா இருக்குன்னு அவங்க வரப்போ ஸ்கூல்ஸ் நடக்கல, போய் பார்த்து சரி பண்ணியிருக்கலாம். ஆனா தொடர்ச்சியாக ஹார்ஸ் ட்ரேடிங்ல, குதிரை பேரத்துல தானே அவங்க இன்னைக்கு வரைக்கும், வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஹார்ஸ் ட்ரேடிங்ல தான் இருக்காங்க. எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயோ எதுலயாவது அவங்க வந்து கவனம் செலுத்திருக்காங்கன்னா இல்ல. அப்பா பியூரா பிஆர், எப்படி அவங்க சிஎம்ஓ, எப்படி அவங்க கட்சி தலைவர் இருக்காரோ அதே மாதிரி பிஆரை வச்சு மட்டுமே இந்த ஆட்சியை வந்து நடத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க.